ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னுடைய ரொட்டைன் வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. அன்றைக்கி மார்னிங் எங்களுக்கெலாம் காஃபி போட்டுட்டேன், தனுக்கு பால் வச்சிட்டேன். ஆனால் அவங்க அப்பாவுக்கு தேங்காய் பால் எடுத்து கொடுக்கலான்ட்டு தேங்காய் எப்பவுமே நான் ஃப்ரீசரில் இந்தமாரி ஃப்ரிட்ஜில் இந்தமாரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஏலக்காய் ஒரு துண்டு போட்டு சர்க்கரை போட்டு அரைச்சிட்டு பால் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிப்பேன். ஏன்னா தேங்காய் பால் திக்காக சாப்பிட்டிங்கன்னா ஜீர்ணம் ஆகாது, அப்படியே மந்தம் தட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் தண்ணியாக வச்சுக்கோங்க. நான் அவருக்கு மார்னிங் இதுதான் கொடுக்கறது, டீ காஃபி அவர் சாப்பிட்றதில்ல. அப்புறம் சரி வெளியே உள்ளே பெருக்கியாச்சு, நைட்டே நான் பெருக்கி முடிச்சிடுவேன், வெளியே மட்டும் மார்னிங் பெருக்கலான்னு விட்டுருவேங்க. அதான் கொஞ்சம் டஸ்ட்டாகிட்டு இருக்கும். சரி கொஞ்சம் பெருக்கிடலாம், பெருக்கிட்டா கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். ஏன்னா தனு முடிச்சுட்டு நான் வெளியே தான் கூட்டின்னு உட்கார வைப்பேன். ஸோ அவன் விளையாடுவான், அந்த டைமில் க்ளீனாக இருக்கணும்ன்ட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு முன்னாள் வாஷ் பண்ணியிருந்த சாமான்லாம் இருக்கும். ஏன்னா நான் முன்னாலே நைட்டே வாஷ் பண்ணி வச்சுருவேன் எல்லாமே. ஏன்னா மார்னிங் எழுதுனே அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக எல்லா வேலையும் எப்படி சொல்கிறது, அடுத்து 2-3 டிஷ்ஷஸ் இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்காது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே சாமான் தேய்க்கணும், இன்னும் இந்த டிஷ் வேறு செய்யணும், அந்த டிஷ் வேறு செய்யணுமான்ற மாதிரி இருக்கும். அதனால் முன்னாலே நீங்கள் இதெல்லாம் கழுவி வச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மார்னிங் எழுந்தோடனே அப்படியே சமைக்கிறதுக்கு போயிடலாம். இன்னும் கேட்டிங்கன்னா பூண்டுலாம் உரிச்சு வச்சிட்டிங்கன்னா இன்னும் சமையலில் பாதி வேலை முடிஞ்சிடும். அப்படியே நம்ம ஆனியன் டொமேட்டோ எதுனா கட் பண்ணி வச்சுட்டு அப்படியே நம்ம செஞ்சுக்கலாம். சாமான் தான் அடக்கிட்டு இருக்கேன். எனக்கு இதாங்க கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு ஸ்டாண்டெல்லாம் செட் ஆகலை. அதுவும் இல்லாமல் அங்கே வைக்கிறதுக்கு எனக்கு ஷெல்ஃப்லேருந்து அங்கே எடுக்கிறது இதுதான் எனக்கு செட் ஆகாமல் இருக்குது. அங்கே அடிக்கிறதுனா எதில் எங்கன்னா அடிக்கணும், ஷெங்க்குக்கு மேலே அடிக்கிறதுக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா தண்ணி சில பேர் தண்ணி அதிலே சொட்டுட்டோன்ட்டு ஷெங்க்குக்கு மேலே அடிச்சு விட்ருவாங்க. அப்படி அடிச்சோன்னா எனக்கு அது மாதிரி அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்காது. அதனால் நான் இந்த ஷெல்ஃப்லேயே வச்சுருக்கேன். அவங்க அப்பா வெளியே மீன் வாங்க போயிருந்தார். அப்போ போயே அவன் அடம்பிடிச்சி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாச்சு. அப்போ மீன் குழம்பும் சண்டே தாங்க விலாகுது, மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் செஞ்சுட்டேன். ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக இருந்துச்சு, ஷீலா மீன். அப்புறம் ஈவினிங்கும் விடலை அவங்க தாத்தாவையும் டார்ச்சர் பண்ணி போயிட்டு ஒரு ரவுண்டு ரைடு போயிட்டு வந்தாச்சு. அவர் எழுந்துக்கவே மனசு இல்லை சாருக்கு. அப்புறம் இன்னொன்று என்ன ஆச்சுன்னா வச்சிருந்த ட்ரைபாடையும் உடச்சிட்டான். அப்போ தான் வாங்கி 2 நாள் தாங்க ஆச்சு, அதுக்குள்ளே உடச்சிட்டான். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா அது இந்த பையன் வச்சிருந்த ஏற்கனவே பழைய ட்ரைபாடு உடச்சிட்டான் தான் புதுசாக வாங்கணும், புதுசும் உடச்சிட்டான். சரி போனது போகட்டும், நம்மளுக்கு நேரம் சரியில்லைன்னா என்ன பண்ணுறதுங்க அப்படின்ட்டு நைட்டுக்கு சில்லி சப்பாத்தி செய்யலாம். மார்னிங் சப்பாத்தி செஞ்சுருந்தேன். ஸோ அதை பிச்சி போட்டு சில்லி சப்பாத்தி, சில்லி பரோட்டா கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதேமாரி தான் சில்லி சப்பாத்தி செய்யணும். செம டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி மீந்துடுச்சுன்னா அதை எடுத்து இப்படியே வச்சுட்டு ஒரு 2 hours கழிச்சு கூட செய்யலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கார்லிக் போட்டு ஃப்ரை பண்ணலாம். நான் கார்லிக்லாம் போல் சிம்பிளாக டக்குன்னு செய்யணுன்ட்டு ஆனியன் கேப்சிகம் போட்டு டொமேட்டோ சாஸ், சோயா சாஸு, கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு போட்டு ஃபாஸ்ட்லேயே தாங்க வச்சு செய்யணும். அது மீடியமில் தான் செய்யணும், ஸ்லோவில் வச்சு செய்யக்கூடாது. நல்லா பச்சை வாசனை போடணும். ஆனால் வெங்காயம் இது கேப்சிகம் வதங்கக்கூடாது. லாஸ்ட்டாக இந்த சப்பாத்தி போட்டு இறக்கிட வேண்டியது தான். சில்லி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நைட்டு ஒரே அட்ரோசிட்டிஸ் மேலே அவங்க அர்ஷித் அண்ணா கூட ஒரே ஆட்டம். அவருக்கு அண்ணான்னு கூப்பிட மாட்டான், எல்லாரையும் அக்கா அக்கான்னு கூப்பிடுறான். அது ஒண்டி தான். இன்னும் அவனுக்கு அண்ணாலாம் தெரியல, அக்கா தான். அவனோட பெரியவனா தான் அவன் அக்கா தான் கூப்பிடுறது. அதுமாரி சொல்லிட்டு இருக்கான். ஒரே ஆட்டம். வாஷிங் மிஷினில் அங்கே சுவிட்ச் ஆன் பண்ணுமா, என்ன ஆன் பண்ண வச்சு அப்படி தான் ஒன்று சாப்பிடுவான், இல்லைன்னா அடம்பிடிப்பான் சாப்பிட்றதுக்கு, இல்லை ஃபோனை கொடுக்கணும். வெளியவே இப்போல்லாம் சாப்பிட்றதே குறைச்சிட்டான். சாப்பிட்டாலும் 2 வாய் தான் வாங்குறான். ஆனால் இந்த வாஷிங் மிஷின் இதுமாரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தில் வந்துச்சுன்னு எதனா ஊட்டணுன்னா கம்முன்னு வாங்கிக்கிறான். சரி நானும் எதுவும் அவன் சாப்பிட்டா போதும்ன்ட்டு விட்டுறது. போதும் தூக்கூடாது இதெல்லாம்.
அப்புறம் நைட்டு பாத்திரம் கொஞ்சம் தேய்ச்சி வைக்கணும், அந்த வேலை இருக்குது. அப்புறம் வந்து தனுக்கு பால் காய்ச்சிட்ருக்கேன், பால் வந்துச்சு. சரி சாதம் ரொம்ப மீந்துடுச்சுங்க, ஆன்ட்டி வேறு வெஜிடபிள் பிரியாணி கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து சாதம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு புளி வச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சு புளி சாதம் நாளைக்கு தாளிச்சிடலான்ட்டு பண்ணிட்டேங்க. நைட்டே வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும் அதில். அப்புறம் இந்த புளி கரைச்சி, புளியில் ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, சாதம் நொதன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி ஊறுற அளவுக்கு அந்த கரைச்சி அதில் ஊற்றி வச்சிடணும். அதை வந்து மறுநாள் வந்து நம்ம எப்படி தாளிப்போமோ தாளித்து வச்சிட வேண்டியது தான். சார் அதுக்குள்ளே வந்து ரொம்ப மூட் அப்செட் ஆகிடுச்சு, ஃபோனு கொஞ்ச நேரம் தான் பார்த்தாரு, அவ்வளோதான். அவர் இதை வேலை செய்ய விடலை. சரி கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுறலான்ட்டு வந்துட்டேன் நான். பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. ஆனால் அவன் பால் காசி கொடுத்தோடனே சார் வந்துட்டார் தூக்கத்துக்கு என்கிட்ட. சரி கேஸ் சும்மா லைட்டாக டச்சப் பண்ணி விட்டு போகலான்ட்டு வந்தேன். அதுக்கு தான் அழுதுட்டு இருந்தான். சரி நான் தூக்கி வச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ கேட்கல பாருங்க, அப்புறம் மாவு கரைச்சி வச்சிடலாம், கொஞ்சம் இட்லியும் ஊற்றிக்கலான்ட்டு மாவு நைட்டே நம்ம கரைச்சி, ஏன்னா புளி நான் வந்து எப்படியும் ஆட்டிட்டு உள்ளே வச்சுட்டு மாவு ஆட்டிட்டு அதில் வேணுன்றப்ப எடுத்து கரைச்சி வெளியே வச்சுட்டு படுத்துருவாங்க, நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி ரொம்ப புளிச்சிடும், எதனா ஒன்று பண்ணணும். இது வந்து நான் கிரைண்டர் கழுவுன தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுப்பேன், அதிலே தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணி மாவு கலக்கி வைப்பேன். இது மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு புளி போடுறோம் இல்லைங்களா, அதுதான் அது புளி சாதத்துக்கு. அப்புறம் நைட்டு தூங்கும்போது ஒரு வழி ஆக்கிட்டான், தலையை சொரிஞ்சிட்டே தூங்குறான். இதுமாரி எத்தனை குழந்தைங்க தூங்குறாங்கன்னு தெரில. உங்கள் குழந்தைங்க ஏன் இந்தமாரி தலையை சொரிகிறான்னு தெரில. தலையில் பேனும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா தான் வச்சுருக்கேன். என்னன்னு தெரியல, அவர் நைட்டில் இதுமாரி சொரிஞ்சு விட்டுனே இருந்தால் தான் தூங்குவாங்க. ஒரு சில குழந்தைங்க அடிக்ஷனாக என்னன்னு தெரில, இதுமாரி சொரியணுன்னுவான், அப்போ தான் தூங்குவான். இல்லை ஒரு சில குழந்தைங்களும் தட்டினா தூங்கிடுவோன்னுவாங்க இல்லைங்களா, அப்படிலாம் இல்லை, இவர் தலை சொரிஞ்சால் தான் தூங்குவார். சரின்ட்டு அவனை தூங்க வச்சிட்டேன். மறுநாளுங்க அது மாவு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக புளிச்சிருக்கு. இட்லி ஊற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். புளி சாத்துக்கு தாளிச்சிங்கிறேன் சைட் பை சைடு. எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, பூண்டு போட்டு நல்லா, அப்புறம் அந்த சாதம் அமுக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்க வேண்டியதான். பாருங்கள் இட்லி எவ்வளோ பஃப்னு இருக்குது. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.